ஹாய் நண்பா, பிரபல ஐடி கம்பெனியான டிசிஎஸ்ல இருந்து இப்போ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்திருக்கு. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க நான் ஐடி பேக்ரவுண்டில் கேட்டிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் இருந்து இப்போ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் விட்டுருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 12. இந்த இடத்துல ஒரு அப்ளை நோ டேப் இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் டிசிஎஸ் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்கள். நியூ யூசர் அப்படின்னா ஜஸ்ட் ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்பு நான் ஐடி பேக்ரவுண்டில் வருது. அதாவது பிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ் இந்த கேட்டகரியில் தான் வருது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் டிக் பாக்ஸை எனபிள் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க. இமெயில் ஐடி மூலமாக உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு 4 ஸ்டெப்பை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஆஃப்டர் தட் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இது வந்து முழுக்க பிசினஸ் ப்ராசஸிங் சர்வீஸ், அதாவது நான் ஐடி பேக்ரவுண்டில் வர்றதுனால கோடிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் இது ஒரு ஐடி கம்பெனி தான். ஆனால் உங்களுக்கு கோடிங்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஜாப் ரோலே உங்களுக்கு நான் ஐடி பேக்ரவுண்டில் தான் வருது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் டிசிஎஸ் உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் போயிட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் ஆர் பிசி யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்க. பட் மொபைல் ஃபோனில் டெஸ்க்டாப் சைட்டை நீங்கள் எனபிள் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வேலிடான ஆதார் கார்டு இருந்தாலே போதுமானது. அதில் கொடுத்துருக்கக்கூடிய நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்து அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ஹைரிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு இன் சென்டர், ஆஃப்லைன் சென்டர் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த சென்டரில் டெஸ்ட் போடணுமோ நீங்களே வந்து அதை ப்ரிஃபரன்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் சென்டர் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்டில் கூட டெஸ்ட் சென்டர் போடலாம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு யார் வந்து டெஸ்ட் சென்டரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் இந்த எக்ஸாம் சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதற்கு கூட நீங்கள் டவுட்ஸை ஃபார்வர்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இது நான் ஐடி பேக்ரவுண்டில் வர்றதுனால வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் இந்த 3 டாபிக் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ், அதாவது பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ் படித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. பாஸ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2026, அதாவது அடுத்த வருடம் 2026 பாஸ் அவுட் ஆக போகிற பர்டிகுலராக இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் தான் இந்த ஒரு ஹையரிங்க்கு எலிஜிபிள். நீங்கள் 2024, 2025 பாஸ் அவுட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ரீசெண்டாக வந்திருக்கிற ஐடி கம்பெனி ஜாப்ஸை நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்கை தரேன், செக் பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு அரியர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஒரு வேளை இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பேக்லாக், ஒரே ஒரு அரியர் இருக்குது அப்படின்னா ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவுமே நீங்கள் டிசிஎஸில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ போகிறதுக்குள்ளே கிளியர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி பார்த்தாலும் 6 மாதம் 8 மாதம் இந்த மாதிரி கண்டினியூவாக போகும். ஸோ அதனால் நீங்கள் அரியர் வச்சுருந்தா கூட அடுத்த செமஸ்டரில் அதை கிளியர் பண்ணிடுங்க. ஃபுல் டைம் டிகிரி படிக்கிறவங்க தான் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். பார்ட் டைமாக கரஸ்பாண்டன்ஸாக படிச்சுட்டு இருக்கீங்க, 2026 பாஸ் அவுட் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். அதே மாதிரி இந்த ஜாப் முழுக்க ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ட்ரெயினி கேட்டகரியில் தான் ஃபஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். போக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் எல்லாமே வந்து கிடைக்குதுங்க. குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட்ஸ் இந்த இடத்துல ஒரு கொஸ்டினாக கேட்கப்பட்டிருக்கும். அதனுடைய ஆன்சரை கீழே தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க ஜஸ்ட் இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினை ஃபுல்லாகவே கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் 2026 தான் இதற்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். இதனை தொடர்ந்து அடுத்து பிடெக் படிச்சிருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வரும். அது வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.